ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. எல்லாம் உள்ள சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தருடைய அருளால் இன்றைக்கி முக்கியமானதை ஓரளவுக்கு பார்ப்போம். இன்று இந்த விரோதி நாம வருஷத்தில் முதல் பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையும் சித்திரை நட்சத்திரத்துடைய மகாதிசையானது செவ்வாய் திசையாக ஆரம்பிக்கும். சித்ரா நட்சத்திரம் பவதி. இப்படி சித்திரை நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமி, இப்படி பூமி நிலம், வீடு வாசல் நிலம் அத்தனைக்கும் சொந்தமான பூமிக்காரனாக மருத்துவத்திற்கு நல்ல நிவாரணம் தருகின்ற செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து நமக்கு நல்ல ஆரோக்கியம் தருவதற்கு இராணுவம், காவல்துறை, போலீஸ், ராஜ்ய பரிபாலனம் செய்கின்ற அவர்களுக்கெல்லாம் ஏற்ற நாள். தர்மம் செய்தால் கர்மம் விலகும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை முருகர் பக்தர்கள் காவடி எடுப்பார்கள், பாத யாத்திரை செல்வார்கள். 4 வேதமும் நிறைந்த திருக்கழுகுன்றத்திலே ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதத்தினுடைய முக்கியமாக திகழ்கின்ற மலையாக, வேதகிரியாக, வேத மலையாக திகழ்கின்ற திருக்கழுகுன்றத்திலே இன்று அன்னதானம் மற்றும் பல பிரசாதங்கள், இறைநாமங்களை ஓதி செய்வதும், அந்தந்த ஊர்களிலே உள்ள ஆலய குளக்கரையை வலம் வருவதும், அவரவர்கள் குல தெய்வத்தை வழிபடுவதும், செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மேஷராசி, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கும் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிக மிக அற்புதமான நல்ல நாள். இன்று மங்களவாரம் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய்க்கிழமை. மங்கள சக்திகள் உண்டாகும் மாங்கல்ய பலத்தை ஏற்படுத்துவதற்காக பூஜை செய்வதும், லலிதா சகஸ்ரநாமம், இந்திராட்சி சிவகவச்சம், வைத்தியநாத அஷ்டகம், தன்வந்திரி ஸ்லோகம், கருட காயத்ரி மந்திரம் ஓதுவதனால் இதனுடைய பலாபலன்களாவது மிக அதிகமான கூடுதலான நல் பலன்களை தரும். அறுவை சிகிச்சை நிபுணர்கள், வைத்தியர்கள் இன்று கண்டிப்பாக பல ஆலயங்களிலே பக்தியுடன் வழிபட வேண்டும். அவர்களுக்கு, வைத்தியர்களுக்கு அலோபதி, ஹோமியோ மற்றும் பலவிதமான நாட்டு வைத்தியம், ஆயுர்வேதம், இப்படி வைத்தியர்களெல்லாம் வழிபட வேண்டிய தெய்வங்களை வணங்கி அவரவர்கள் தொழிலை ஆரம்பிப்பதும், இன்று கால நேர கிரகத்தை உற்று பார்க்கும் பொழுது எதிர்காலத்திலே நல்ல குழந்தைகள் ஞான வளம், பக்தி வளம், தைரிய வளம், சத்தியம் தவறாமை இவைகளுடன் வாழ்வதற்கு இப்பொழுதே குழந்தைகளுக்கு ஞான அறிவை ஊட்டி வைப்பது நல்லது. ஓம் தத்புருஷாய வித்மஹே ஜன சம்ரட்சகாய தேவாய தீமஹி. ஓம் தத்புருஷாய வித்மஹே ஜன சம்ரட்சக தேவாய தீமஹி தன்னோ வீரபத்திர பிரச்சோதயாத் என்று வீரபத்திரை வணங்கும் பொழுது அருகிலிருந்து நமக்கு கெடுதல் செய்பவர்களும், கூட இருந்து குழிப்பழிப்பவர்களும், அக்கம் பக்கம் மற்றும் வீட்டுக்குள்ளேயே மனஸ்தாபங்கள், விரோதங்கள், கோர்ட்டு, வம்பு, வழக்கு, தாவாக்கள் இவைகளினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நியாயமான வழியில் கண்டிப்பாக தீருவதற்கு உதவுவதும், அக்னி வீரபத்திரரை வணங்குவதும், ஹோமங்கள் செய்வது வணங்குவதும், வீரபத்திரருக்கு அரளி மாலை சாத்துவதும், தேங்காய் மட்டை மாலை சாத்தி வீரபத்திரருடைய ஹோமத்தை மாதமாவது அவரவர்கள் பிறந்த நட்சத்திரத்திலாவது வீரபத்திரக்கான ஹோமம் செய்வதுதான் இந்த வருடத்திலே முக்கிய பாதுகாப்பு சக்தி மிகுந்ததில் ஒன்றாக அமைகின்றது. அகோரேஹேப்யோ தகோரேஹேப்யோ கோரகோரேப்யா சர்வேஹேப்ய சர்வேஹேப்யோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேப்யா. எளிமையான மந்திரம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 108 முறை காலம்பரை, மத்தியானம், இரவு மற்றும் பல பேர் ஒன்றாக இருக்கும்போது ஒருவர் அதில் பிரதானமாக ஒரு சின்ன தலைவராக நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுவோம். தவறு இருந்தாலும் பரவாயில்ல, திருத்திக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், மிக சோதனையான காலகட்டம். இந்த வருஷத்தினுடைய ராஜாவே சனீஸ்வர பகவான். சனி தசை, தங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி
இப்படி 7.5 ஆண்டு சனி, கண்டச்சனி, பாதச்சனி, சரீர சனி என்று சொல்கின்ற அவர்களுக்கும், சனி திசையில் பிறந்தவர்களுக்கும் ஏதோ ஒரு மன கஷ்டங்கள் வரலாம். லாபம் நஷ்டம் என்கின்ற சொல்கின்ற கணக்குப்படி ஆதாய விரயம் அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துக்கே வருமானத்தை விட செலவு அது விரயமாக போய் முடியும். கள்ளர்கள் பயம் அதிகமாக இருக்கும். காவல்துறைக்கு புதிய சவால் ஒன்று நேரிடும். புதுவிதமான குற்றவாளிகள் ஏற்படுவதும் அவர்கள் அவ்வப்போது பிடிப்பட்டு கடுமையான தண்டனை சட்டம் ஒன்று நாடு முழுவதும் உலகம் முழுவதும் வியாபித்து அந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்து சேரும். யாரும் இந்த மாதிரி 4 நட்சத்திரம் பார்க்காமல், நேற்று பார்த்தீங்கன்னா இரவு 7:45 விடிய காலம்பரை வரை பிரபலாஷ்ட யோகம், கூடாத நாள், சித்திரை நட்சத்திரமும் திங்கள் கிழமையும். காலம்பரைந்து திங்கக்கிழமை ஆரம்பிச்சது சார், அது ஒன்று. ஆனால் அந்த நட்சத்திரமானது ஆரம்பித்த நேரத்திலிருந்து அந்த காலம்பரை பொழுது விடிஞ்சோன்னே செவ்வாய்க்கிழமையாக மாறிவிடுகின்றது. அதனால் சித்திரா நட்சத்திரம் பூரா பிரபலாரிஷ்ட யோகம் கிடையாது, சித்திரையும் திங்களும். இப்படி பிரபலாரிஷ்ட யோகமான கூடாத நாளிலே செய்த காரியங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதற்கு நல்ல பலன் என்பது கிடைக்காது. இப்படி நிறைய திருமண வாழ்க்கையிலே மனமுறிவு ஏற்பட்டு பிரிந்தவர்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, நல்ல நாள் என்று சொல்லியிருப்பார்கள், கூடாத நாள் என்று சொல்வார்கள். ஆனால் ஜோதிடர்களும் திதி சூனியத்தை பார்க்காமல் குருவாரம், இன்றைக்கி கிரகப்பிரவேசம் பண்ணிக்கோ, இன்றைக்கி வீடு வாங்கிக்கோ, அட்வான்ஸ் கொடுத்துக்கோ, நான் கௌரி பஞ்சாங்கம் பார்த்துட்டேன், தயவு செய்து அப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லிவிடாதீர்கள். முதலில் பிரபலாரிஷ்ட யோகம் இருக்கின்றதா, யார் செய்கின்றார்களோ, நீங்களே செய்தால் கூட உங்களுக்கான திதி சூன்யம் வருகிறார். உதாரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தசமி திதியானது சூன்யமாக இருக்கும். திதி சூன்யத்திலே பிறந்தவர்கள் படாத பாடுபடுறாங்க, இன்னும் ஏற முடியல. அதுக்கு பரிகாரமான வழிபாட்டு ஸ்தலங்கள் இருந்தாலும் திதி சூன்யத்தில் செய்கின்ற காரியங்கள் கடைசியில் நமக்கு நிம்மதியற்றதாக முடிந்துவிடும். அதுக்கு தான் பெரியவர்களை கேட்டு பிரபலாரிஷ்ட யோகம் இல்லாமல், அதுக்கு தான் கூடாத நாள். மேலும் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமையிலே புது மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு நீங்கள் செல்லும் போதும் அவர்கள் உங்களை வரும்போதும் அநேகமாக அதை தவிர்ப்பதும் தடுப்பதும் நல்லது. ஏனென்றால் அந்த உறவானது நல்ல விதமாக வளர்ந்து வர வேண்டும். ஆனால் அந்த உறவு முறிவு ஏற்பட்டு அது பெரும் சண்டையாகவும் வாக்குவாதமாகவும் கடைசியில் நமக்கு நிம்மதியற்ற ஒரு காலமாக இருக்கும். நம்பிக்கை துரோகம் என்பது இப்போ சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. குரு துரோகம் என்பது அதுக்கு மேலே ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் யாருக்கான தான தர்மம் செய்ய விரும்பினால் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சுட்டு நீங்கள் ஒதுங்கிடுங்க. ஆனால் நித்திய தான தர்மம் செய்யும்போது இடம் மாற்றி, பொருள் மாற்றி, வெவ்வேறு ஆசாமிகளை மாற்றி, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, மீன்களுக்கு, ஆடுகளுக்கு, கோழிகளுக்கு, பறவைகளுக்கு, இப்படி யானைகளுக்கு, குதிரைகளுக்கெல்லாம் கொடுங்கள். மனிதனிடம் கொடுத்து விட்டு அவன் ஆசீர்வாதம் செய்கின்றான் என்று தர்மத்தை வாங்குகின்றேன் என்ற பெயரிலே காஷாயமானதை அந்த காவியை கட்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிழல் கூட நம்ம மேலே படக்கூடாது. காஷாயம் அப்பேற்பட்ட உன்னதமானது, பவித்திரமானது. அவர்கள் ஞானிகளோ, யோகிகளோ, பக்தர்களோ கிடையாது. வேலை வெட்டி செய்யாமல் வருகின்றவரிடம் காசு வாங்கி பிழைக்கின்ற ஒரு மனோபாவத்தில் இருக்கும் பொழுது நாம் கொடுக்கின்ற தர்மமானது முறையாக போய் சேராது. அதுக்குத்தான் சத்தங்க ஒரு வழிபாட்டு மன்றம், ஒரு தலைவர், ஒரு ஆசிரமம் இருக்கும். அந்த குரு காட்டுதல்படி பண்ணாக்க அதில் எந்த தவறு நடக்காமல் அவர் பார்த்துப்பார். அப்படியே நாம் தவறே செய்திருந்தாலும் அந்த குருவானவர் அதற்கு தகுந்த நமக்கு எளிமையான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து நம்மை பாதுகாப்பார். இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், குரு தான் எல்லாவற்றிற்கும் முக்கியம். ஆனால் எந்த குருவும் நான் தான் குரு என்று சொன்னதே கிடையாது. நான் சொல்லிக் கொடுத்து தான் அகஸ்திய விஜயத்தில் இத்தனை பேர் வந்திருக்காங்க, திருவண்ணாமலை வந்திருக்காங்க, பல கோடி சித்தனை பற்றி சொல்லியிருக்கேன். பல லட்சம் கோடி இன்ட்டு பல லட்சம் கோடி சித்தர்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன்.
எழுதியிருக்கேன் அப்படின்னு நமது வாத்தியார் சொன்னதில்லை, பின்னாடியே தொடர்ந்து வந்த திரு ஜெயபால் சார் சொன்னதில்லை, இன்னும் பின்பற்றி வருகின்ற அடியார் சொன்னதும் இல்லை, சொல்லப்போவதும் இல்லை. அதான் ரிஷி மூலம் நதி மூலம்னு சொல்லுவாங்க. இப்படி கையை மூடிட்டு இருக்கும்போது கெட்டிக்காரா, கையை திறந்தாச்சுன்னா ஒன்றும் இல்லை. கையிலும் பையிலும் பைத்தியக்காரன் பின்னாடி ஒரு 10 பேர் போவான், பணக்காரன் பின்னாடி 10 பேர் போவான். அதனால் 10 பேர் போகின்றதை நம்பி ஏமாறக்கூடாது. பணம் இருந்தால் 10 பேர் வருவான், பைத்தியக்காரன் சுற்றிட்டு 10 பேர் வருவான், ஏமாளி கோமாளி சுற்றிட்டு 10 பேர் வருவான். நமக்கு இறைவனுடன் இருக்கணும், குருவுடன் இருக்கணும், குரு சிந்தனையுடன் இருக்கணும். தினமும் ஒரு லிகித, அதாவது பஞ்சாங்க படத்தை மேலோட்டம் விரோதி வருஷம், உத்தராயணம், மேஷ மாதம், வளர்பிறை, பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி யோகம், கரணம், தைத்துளை, சித்திர நட்சத்திரம், இதை வாசிங்களேன். அப்படிப்பட்ட பலன்கள் தருகின்ற. மேலும் அகஸ்திய விஜயத்திலே எல்லோரும் புத்தகம் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் எல்லோரும் வாங்கி அதை படிக்கின்றார்களா? படித்தாலும் மறந்து போயிடுது. படித்தது மாதிரி செய்கிறாளா? செய்ய முடியல. அந்த படித்து கொண்டு வரும்போது அந்த புத்தகத்தை போய் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகிறோமா? முடியாது, மறந்துட்டு வந்துடுவோம். வாங்குகின்ற புத்தகம் ஒன்று, அது நம்மளுடைய பத்திரமாக சேர்த்து வைக்கணும். இப்படி வாங்காதவர்களுக்கும் வாங்க சொல்வதும். அப்படியே வருகின்ற அகஸ்திய விஜயத்திலே படித்து அதை லிகித தோஷம் இல்லாமல், ஸ்வரதோஷம் இல்லாமல் படித்து, அப்படியே அந்த 51 பக்கங்களையும் கொண்ட புத்தகத்தை ஆன்மீக ரீதியாக படித்து கொடுப்பதற்காக அடியார்கள் சில பேர் சேர்ந்து சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதற்காக அவர்கள் தினமும் பாடுபடுவதற்கு ஒரு தட்சணை, தினமும் ஹோமம் செய்த, யாகம் செய்த, தானம் செய்த, தர்மம் செய்த ஒரு புண்ணியம் உண்டு. அவர்கள் அதை கொண்டு போய் செய்கின்ற தானத்தினுடைய பலனும் சேர்ந்து அப்படியே வந்து சேரும். இப்படி இதுதான் கைமாறு பார்க்காம, பலன் எதிர்பார்க்காம செய்கின்ற ஒரு சேவை. கோயிலுக்கு போகிறோம்னு நினைக்கிறோம், காசிக்கு போக முடியல, யாரோ பரவட்ட ஒரு சிறிய காணிக்கையோ ஒரு தொகையோ ஒரு டிக்கெட் எடுத்து கொடுப்பதோ, திருப்பதி போகிறோம், ஐயா இதை உண்டியலில் போட்டிருக்கேன், அதை 101 ரூபா, அந்த போட்டவனுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அரிசி ஒரு மூட்டை கொடுத்தீங்கன்னா அந்த அரிசி ஒரு மூட்டை கொடுத்தவனுடைய பலன் அவனுக்கு வந்து சேரும். அவன் தர்மம் பண்ணுறானோ தானம் பண்ணுறானோ அது அப்புறம், அது போகின்ற வழியை பற்றி கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் வாத்தியார். இப்படி வீரபத்தர் உபாசனை, பைரவ உபாசனை, அகோர வீரபத்திரர், அக்னி வீரபத்தர், கல்யாண வீரபத்தர், சந்தான வீரபத்தர்னா 64 வீரபத்தரில் முக்கியமான காயத்ரி சொல்லி படுங்க. மிக விரைவிலே அநேகமாக இந்த அக்னி நட்சத்திரத்து காலத்தில் ஹோமங்கள் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ சில 2-3 இடங்களில் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய ஒரு யோஜனை செய்துள்ளோம். ஏன்னா எல்லாருக்கும் பணம்னு சொல்லும்போது சில சிரமங்கள் இருக்குது, உண்மையாக கஷ்டமாக இருக்குது. 1 ரூபா கொடுக்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. 1000 ரூபா வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அங்கே தான் விதி விளையாடும். ஏன்னா அந்த 1000 ரூபா வந்து முக்கியமாக ஒரு டாக்டர்கிட்ட கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது மாதிரி பக்தி உள்ளவர்கள் செய்கின்ற எல்லாத்துக்கும் இறைவன் காது கொடுப்பான். ஒருத்தன் காலை பிடிச்சிட்டான்னா, சரணாகதி ஆகிட்டான்னா அவன் வீணே போக மாட்டான். அர்ஜுனன் என்ன செஞ்சான்? கிருஷ்ண பகவாத்மா படுத்து தூங்குவது போல பாவனை செய்தார். முன்னாடியே வந்த துரியோதனனுக்கு சேரெல்லாம் போட்டு தலைமாட்டில் அழகாக உட்கார வச்சுட்டார், ஏற்பாடு பண்ணார். அர்ஜுனன் பின்னாடி வந்தான், கால்கிட்ட உட்காந்துருந்தான். கிருஷ்ணர் அப்படியே கடைக்கன் பார்வை பார்த்தா, என்ன அர்ஜுனா எப்போ வந்த நீ? தெரியாத மாதிரி. நான் வந்தேன் கிருஷ்ணா, நீ தூங்கிட்டு இருந்த. சரி ரைட்டு, என்ன வேணும் சொல்லு. அப்படியே பார்க்குறார், பின்னாடி துரியோதனன் நிற்கிறான். எப்பா உனக்கு என்னப்பா வேணும்? சண்டைகள்லாம் செய்கிறதுக்கு நான் வர முடியாது. சரி ஒரு காரியம் பண்ணு, உன்னுடைய படை பலம், ஆனை குதிரை அத்தனை சேவர்கள் வீரர்கள்லாம் எனக்கு கொடுத்துரு. சரி ரைட் இரு. அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? நீ அவன் முன்னாடி வந்துட்டான், அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துரு. நான் என்னப்பா செய்கிறது? அடுத்தது கொடுத்துட்டு நீ என்னுடன் இரு. நான் வெறும் ஆளோட வந்து என்னடா பண்ண போகிறேன்? நீ என்னோட இரேன் கிருஷ்ணா, எனக்கு அது போருங்கிறான். அதான் சரணாகதி தத்துவத்தில் ஒன்று. அப்படி இருக்கும்போது காலடியில் இருக்கிறவன் மேலே போன சரித்திரமும், மேலே இருந்தவன் கீழே போன சரித்திரமும், துரியோதனன் எப்படி அவனுடைய ஆணவம் கர்வம் அடங்க மாட்டான் அப்படின்றான். அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய இருந்து கூட கிருஷ்ணனுடைய உண்மையான அவனுடைய பராக்கிரமத்தை தெரியாமலே அர்ஜுனன் இருந்தான். அது மாதிரி தான் ஒரு மாய வலையை போட்டு கிருஷ்ணர் தன்னை யாருன்னு காட்டிக்காமல் அர்ஜுனனையும் கரையேற்றினார். ஆனால் கிருஷ்ண அவதாரத்துக்கு பிறகு அர்ஜுனன் வாழ்ந்த வாழ்க்கையில்
தோல்வியை மட்டும் சந்தித்தான். அதனால் குரு இல்லாமல் தவிக்கின்றவர்களுக்கு நல்ல குரு கிடைக்கும் அற்புத இன்று அங்கவ மகரிஷி பல கோடி சிஷ்யர்களுடன் இன்று திருவண்ணாமலையை கிரிவலம் வருகின்ற நல்ல நாள். கண்டிப்பாக பல கோடி சித்தர்களை தரிசனம் பண்ணுகின்ற பாக்கியம் கிடைக்கும். லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு அப்படியே உள்ளே போய் ஒரு வணக்கம் பண்ணிட்டு நம்முடைய வாத்தியாருடைய ஜீவாலயத்தை வணங்கி அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று அண்ணாமலையை பார்த்து சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசனத்தை வணங்கி உங்களால் என்ற சரீர சேவை மற்றும் பல பொருள் உதவிகள், அன்னதானத்தில் பங்கு கொள்வது, எல்லா விதமான தான தர்மங்கள் பங்கு கொள்வது தான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருடைய கடமையாக உள்ளது. அதனால் எதையும் கொண்டு வரவில்லை, கொண்டும் செல்லப் போவதில்லை. இந்த வாழ்க்கையானது ஒரு பிரயாணம், ரயில் மாதிரி வச்சுக்கோ, கார் மாதிரி வச்சுக்கோ, விமானம் மாதிரி வச்சுக்கோ. அவருடைய வாழ்க்கையானது முடிவுதான். அந்தந்த நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தபோது அவர்கள் இறங்கி விடுவார்கள். ஆனால் அவர்களுடைய பின்னாடி செல்வது என்ன? அவர்கள் செய்த புண்ணியம், பாவம், நல்லது, கெட்டது மட்டும் அவருடன் செல்ல வேண்டும். செல்லுகின்று இருக்கின்றது. அதனுடைய ஞாபகத்தமாக தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியது என்ன? நித்திய தர்ப்பணம். அது செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு சத்குரு வந்து பக்கத்திலே இருந்து உதவி செய்வார். இது பிரத்யட்சம். இதை விட ஈஸியான எளிமையான காரியம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் வாத்தியார் சொல்வார். வாத்தியாருக்கு தர்ப்பணம்னா பிடிக்கும், இடியாபசித்தருக்கு அன்னதானம்னா பிடிக்கும். நான் 2 பேருக்கு என்னென்னு கேட்டால் ரெண்டுலேயுமே அதிகமான பிரியமும் ஆசையும் சந்தோஷமும் வைத்து அவர்களை பரிபூர்ணமாக வழிநடத்தி செல்கின்றார். இடியாப்ப சித்தர் தான் அகஸ்தியராகவும், தம்புல் சித்தராகவும், படேசா மகானாகவும், கோவனாண்டியாகவும், ஒன்றுமே தெரியாத அங்காள பரமேஸ்வராகவும், இன்றும் என்றும் அன்றும் என்றென்றும் இப்பொழுதும் கோவிந்தமச்சிவாயர் இப்படி பல கோடி மகான்களாக அவதாரமாகி வந்து கொண்டிருக்கின்ற சித்ரா நட்சத்திரம், சித்திரை மாதம், செவ்வாய்க்கிழமை, இந்த விரோதி வருஷம் இனிமேல் நமக்கு தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக பல கோடி எதிர்வரும் என்னென்னமோ ஒரு சோதனை. பாலைவனத்தில் வெள்ளம் வரும், மலையில் வெள்ளம் வரும், இயற்கை சீற்றங்களினால் ஏதோ நம்ம மறந்துட்டு வீட்டை பூட்டாமையோ இல்லை பூட்டிய பூட்டை சாவி எங்கேயோ வச்சுட்டு போடுவோம். நம்முடைய பொருள் பாதுகாப்பாக மன சந்தோஷமாக செல்லும் காரியங்கள், செல்ல போகிற காரியங்களில் சந்தோஷம் மட்டும் மிஞ்சுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் குல தெய்வத்தையும் வணங்கி நித்திய விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், வியாழக்கிழமை விரதம், சுக்கிரவார விரதம், ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், இப்படி சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமில்லை, சுக்குக்கு நிகரான மருந்தில்லை. அதனால் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம்னு சொல்லுவாங்க. அதனால் அருணகிரிநாதருடைய திருப்புகள், வாரியார் சுவாமிகள் சொல்லது, பாம்பன் சுவாமியுடைய பகை கடிதல் மந்திரங்களை ஓதுவது, இப்படி நீங்கள் செய்யும்போது வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனால் நம்ம விசாரிக்கிறோம் பாருங்கள், தான தர்மத்துக்கு கொடுக்கும்போது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விசாரிச்சு தான் கொடுக்குறோம். பாக்கி ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோமா, செவ்வாய்க்கிழமையில் வாங்கிட்டு, துணி வாங்கிட்டு, கையில் காசு இருக்கா, ஒரு பொருள் வாங்கிட்டு, அது நாளோ நட்சத்திரமோ யமகண்டமோ ராகுகாலமோ கிடையாது. ஆனால் தர்மம் செய்வதற்கு ராகுகாலம், யமகண்டம், குளிகன், காலன், அர்த்த பிரகடனம் எதுவும் கிடையாது. ஆனால் அதற்குத்தான் மிக யோசித்து பெரியவர்களை கேட்டு செய்கிறேன் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அப்படி இருக்கின்றது தர்மம். தர்மம் அந்த தேவதை 4 காலிலேருந்து நின்று 3 காலுக்கு வந்து ஒத்த காலில் நின்று இப்போ ஒரு விரல் நுனியில் தர்ம தேவதை நின்றுருக்குது. வைவஸ்வதமனு அப்படி தான் பண்ணோம். அதனால் நாம சங்கீர்த்தனம், ஞான சங்கீர்த்தனம், உபன்யாசம், பிரவச்சனம், நித்திய பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், இப்படி ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது நமக்கு மனதில் இந்த சந்தேகம், பயம் இவையெல்லாம் வராமல் சந்தோஷம் மட்டும் அதற்கு இறைவன் பல கோடி அவதாரங்களாக ஆதிசங்கர் பகவத்பாதா முதல் காஞ்சி மகாபிரியார் வரை, போடாசாமி சித்தர், பாண்டிச்சேரி அன்னை முதல் பல கோடி மகான்கள் சொல்லி கொண்டு வருது, தர்மத்தை செய், பலனை நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். இந்த மாதிரி அகஸ்திய விஜய ஞானபத்திர கிரந்தத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி விருப்பப்படுவர்களையும் நாம் குரூப்பில் சேர்த்து அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் படிக்கின்றதை ஏற்றுவோம். அதான் எங்களுடைய பிரதான கடமை. நாங்கள் தான் படிப்போம் அப்படி கிடையாது.
நீங்கள் படித்தாலும் உங்களுக்கும் ஒரு சம்பாவனை இதிலிருந்து பிரித்து வழங்கப்படும். உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படும். உங்களை ஒரு தகுந்த இடத்திலே வாத்தியார் வைப்பார். ஒரு பக்கம் வாசிங்க, குழந்தையை வாசிக்க சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தமிழ் கேட்க தெரியுது, பேச தெரியுது, படிக்க தெரியல, எழுத தெரியல. அதுதான் தமிழ் மொழியிலே 3 எழுத்தில் தமிழ் மொழியிலே 3 உலோகத்தையும் முக்காலத்தையும் உணர்த்துகின்ற ஞானப்பத்திர கிரந்தமான ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தை படிப்பதே உன்னதம், உத்தமம். எதுவும் என்னுடையதில்லை, அனைத்தும்